நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமான ஜோஷுவா டிவி நேயர்களுக்கு இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் தேவனுடைய சமாதானம், ஆசீர்வாதத்தினால், நன்மையினால் உங்களை நிறைப்பாராக. இந்த நாளிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற பதிலை தருவார் என்று விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் இந்த வசனங்களின் மூலமாய் உங்களிடத்தில் பேசும்படியாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நீங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிமையின் நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வசனங்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய் நீங்க ஆறுதலை கொடுக்க போகிறதுக்காக நன்றி. கர்த்தர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது அவர்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்துகிறேன். என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. அந்த வார்த்தைகள் எல்லாருடைய இருதயத்துல கிரியை செய்யும்படியாய் இந்த வாழ்க்கைக்கு ஏசப்பா ஒரு நல்ல பிரயோஜனமுள்ள வார்த்தையா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை, சந்தோஷத்தை கற்றுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லேவியர் ஆகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லேவியராகமம் 11:45 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதன் பின்பாகத்திலே, கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, கர்த்தர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லுகிறார். பரிசுத்தம் என்றால் என்ன அப்படிங்கிறதுல அநேகருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரிசுத்தம் என்றால் என்னன்னு கேட்கும்போது நான் முதலாவது சொல்றது பாவம் இல்லாமல் வாழ்வது, ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வது, அவருடைய ஊழியத்தை செய்கிறது. இப்படி அநேக காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழ என்ன செய்ய வேண்டும், நம்ம இடத்துல பரிசுத்தம் இருக்கிறதா அப்படின்னு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக ஒரு சில காரியங்களை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலான்னு நான் யோசிக்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள்ல நம்ம இன்னும் பரிசுத்தமா இல்லை. எந்த மனுஷனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவிதான் சொல்லப்பட்டிருக்குது வேதத்துல. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பாவங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், அநேக காரியங்களை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா எப்பொழுது நாம் பரிசுத்தமா இருக்கிறோமா, இல்ல நம்ம எல்லா காரியங்களையும் பரிசுத்தமா இருக்கிறோம்னு நினைக்கிறோமா? நம்மளுடைய சூழ்நிலைகள்ல, நம்மளுடைய காரியங்கள்ல, நம்மளுடைய பிரச்சனைகள் வரும்போது நாம் எப்படி நடக்கிறோம், நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த காரியங்களை பார்க்கும்பொழுது ஆதியாகமத்திலே நம்ம பார்க்கலாம். யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது, யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார், கர்த்தர் யோசேப்போட இருந்தார்னு நம்ம அநேக வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஆதியாகமத்துல கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னா, யோசேப்பு பரிசுத்தமா இருந்தாதான் யோசேப்போடு ஆண்டவர் இருந்திருக்க முடியும். ஏன்னா வேதாகமத்துல சொல்லப்படுகிறது, எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரை தரிசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கேட்கணும், ஆண்டவரோடு நாம் சஞ்சரிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம்னா முதல்ல நாம என்ன செய்யணும், நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்.
நம்ம இடத்துல ஒரு அசுத்தத்தை வச்சுக்கொண்டு, நம்ம இடத்துல ஒரு பாவத்துக்கு வைத்துக்கொண்டு, இல்ல நம்ம கிட்ட ஒரு தவறான ஒரு காரியம், ஒரு சுபாவம், அதை நம்ம வச்சுக்கிட்டு ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா ஆண்டவரிடத்துல இருந்து நம்ம பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய குரலை நாம் கேட்க முடியாது. அவரை நாம் தரிசிக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை கேட்கணும், அவரோடு நாம் இடைப்படணும்னா அதற்கு நம்மளுடைய பாவமும் நம்மிடங்கள்ல இருக்கிற அசுத்தங்களும் தடையா இருக்குது. யோசேப்புடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் அப்படின்னா, யோசேப்பு பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டதுனாலதான் கர்த்தர் அவனோடு இருந்தார். இந்த போர்த்திபாருடைய வீட்டுல அவன் இருக்கும்போது கூட அவனுக்கு தவறு செய்யறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தது. யாருமே இல்லை. அவன் அந்த இடத்துல அந்த பாவத்தை செஞ்சிருந்தான், யாருமே அவனை பார்த்திருக்க மாட்டாங்க, யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவன் ஒருவேளை இன்னும் அந்த போர்த்திபாருடைய மனைவியை பிரியப்படுத்தி இருந்தால் இன்னும் அநேக நாட்கள் அவன் அங்க இருந்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல அவன் எடுத்த முடிவு, தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக அவன் எடுத்துக்கொண்ட முடிவு தான் அவனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு. அந்த நொடியில, அந்த நேரத்துல அவன் பாவத்துக்கு இடம் கொடுத்திருந்தான் அப்படின்னா அவனுக்காக ஆண்டவர் வைத்திருந்த திட்டம் மாறி இருக்கும். அந்த திட்டத்தை விட்டு அவன் விலகி போயிருக்கிறதுக்கு அநேக சூழ்நிலைகள் இருந்த போதிலும் அந்த இடத்துல அவன் ஆண்டவருக்காக நின்றான். அந்த இடத்துல யாருமே இல்லை. அவனுடைய குற்றத்தை, அவனை குற்றவாளின்னு தீர்க்க யாருமே இல்லை. அவன் அந்த பாவத்தை செஞ்சிருந்தா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா அந்த நேரத்திலயும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும், இந்த பாவத்தை நான் வேணா உலக மனிதர்கள் வேணா அவர்கள் பார்வைக்கு நான் மறைச்சிடலாம், நான் கர்த்தருடைய பார்வையில எனக்கு இருக்கிற பரிசுத்தம் போயிருமே, நான் அவரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் எனக்கு போயிருமே, இந்த காரியத்தை நான் செஞ்சா அப்படின்னு சொல்லி அவன் யோசித்தான். அந்த இடத்துல அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்ட காரணத்தினாலதான் அவன் கடைசியில அவ்வளவு பெரிய அதிபதியாய் போய் உட்கார்றதுக்கு ஆண்டவர் அவனை கொண்டு வைத்த திட்டம் நிறைவேறுவதற்கு உதவியா இருந்தது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நம்முடைய காரியங்கள், நம்முடைய சுபாவங்கள், நம்மளுடைய பாவம் அதற்கு தடையா இருக்கிறது. அப்போ நாம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நாம் தெரிந்து செய்கிற பாவங்களுக்கும் தெரியாம செய்கிற பாவங்களுக்கும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் போது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்பொழுது ஆண்டவருடைய குரலை நம்ம தெளிவாய் கேட்க முடியும். ஆண்டவரோடு நம்ம அவ்வளவு லகுவாய் அவரோடு நம்ம உறவாட முடியும், அவரோடு நாம் சஞ்சரிக்க முடியும். அப்போ பரிசுத்தம் இருந்தால் மட்டும்தான் தேவனை தரிசிக்க முடியும் என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அதற்கு எடுத்துக்காட்டா யோசேப்பை நம்ம பார்த்தோம். எந்த சூழ்நிலையிலும் அவன் பரிசுத்தத்தை விட்டு விலகவே இல்லை, அவன் அசுத்தத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஆண்டவருக்கு அவன் அவ்வளவு பிரியமாய் நடந்ததுனால அவன் பரிசுத்தத்தை காத்து கொள்கிறான். நாம இப்போ ஆலயத்துக்கு போகிறோம், ஜெபம் பண்றோம், பாடுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனா நம்மள இடத்துல பரிசுத்தம் இருக்கிறதா அப்படின்னு நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும். ஒவ்வொரு முறை நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்யும் போதுதான் நம்மளை குறித்த அநேக காரியங்கள் நமக்கே தெரியும். ஓ, இந்த காரியத்துல நம்ம இன்னும் நம்மளை சரிப்படுத்த வேண்டியிருக்கு, இந்த ஒரு சுபாவம் என்கிட்ட இருந்து மாறவே இல்லை, இந்த ஒரு பாவத்தை மட்டும் என்னால விட முடியல அப்படின்னு சொல்லி நம்ம அநேக காரியங்கள்ல இன்னும் அப்படியே இருக்கிறோம். அதை மாறினா மட்டும், அதை விட்டு நாம் வெளியில வந்தால் மட்டும்தான் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும், அவரை நாம் தரிசிக்க முடியும். இப்போ நம்ம ஆலயத்துல ஆராதனை செய்கிறோம். எது உண்மையான ஆராதனை? அநேக கிறிஸ்தவர்களுக்கு எது உண்மையான ஆராதனை என்கிறது தெரியறதே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துல போய் ஒரு 20 நிமிஷம் எல்லாரோடு சேர்ந்து நான் கையை உயர்த்தி கையை தட்டி நல்லா பாடி துதிச்சேன்னா அதுதான் உண்மையான ஆராதனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கிறேன், நான் பாவத்தோடு வாழ்கிறேன், ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போய் இருக்கும்போது உண்மையிலே உற்சாகமாய் என் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறேன், அது நான் உண்மையான ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறேன்னு நினைக்கலாம். இல்லை, அது உண்மையான ஆராதனை அது அல்ல. நீங்க ஒரு பாவத்தை செஞ்சுட்டு, இல்ல உங்க வாழ்க்கையில இன்னும் அநேக காரியங்களை நாம் சரிப்படுத்தி கொள்ளாமல் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நல்லா அவரை துதித்து பாடுனா அது உண்மையுள்ள ஆராதனை அல்ல. பிசாசு நம்மளை பார்த்து ஓரமா நின்று அப்படி சிரிப்பான், நல்லா பண்ண, எப்படி நீ நாளைக்கு திரும்ப உன்னுடைய பாவ வழிகளுக்கு தானே திரும்ப போற, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் நான் ஆலயத்தில் நல்லா துதிச்சு பாடி நல்லா நான் நிரப்பப்பட்டு ஆவினால் நிரப்பப்பட்டு ஜெபிச்சு நான் துதிச்சிட்டேன்னா அது ஆராதனைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எது உண்மையான ஆராதனை தெரியுமா? எப்படி யோசேப்பு அவனுக்கு பாவம் செய்ய இடம் இருந்த போதும்,
யாருமே அவன் அந்த பாவத்தை செஞ்சிருந்தா கூட அவனை குற்றப்படுத்துறது கூட ஆள் இல்லாத அந்த பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாய் ரகசியமாய் அந்த இடத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுத்தான், ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தான்ல, அதுதான் உண்மையான ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிமையில நம்மளுடைய ரகசியமான வேலைகள்ல யாருமே பார்க்காத ஒரு இடத்துல நாம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை விட்டு கொடுக்குறோம்ல, அதுதான் உண்மையான ஆராதனை. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பாவத்தை செய்யணும்னு தோணும் போது யாருமே இல்லை, இந்த பாவத்தை செஞ்சா என்னை குற்றப்படுத்த யாரும் கிடையாது, இது யாருக்கு தெரிய போகுதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல நினைக்கும் போது கூட இல்ல, இந்த இடத்துல ஆண்டவருக்காக நான் இதை விட்டு கொடுப்பேன், அவர் எனக்காக ஜீவனே கொடுத்துட்டார், இந்த ஒரு பாவத்தை அவருக்காக விட்டு கொடுக்க மாட்டேனா, இந்த ஒரு காரியத்துல நான் நீதிமானா இருக்க மாட்டேனா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்காது, இது அவரை பிரியப்படுத்தாது, இது யாரு என்னைய மனுஷங்க பார்க்கல, ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு இது தவறு, இந்த இடத்துல நான் ஆண்டவருக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், இதை விட்டு கொடுப்பேன்னு சொல்லி நீங்க எந்த காரியத்தை ரகசியத்துல ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறீங்களோ அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. நாம நம்முடைய காரியங்கள்ல எப்படி ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறோமோ அதுதான் உண்மையான ஆராதனை. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. நம்ம ஆலயத்துல போய் நல்ல கையை தட்டி கையை உயர்த்தி கத்தி கத்தி பாடுகிறத அவர் விரும்பல. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் பாட்டின் இறைச்சலை நான் விரும்பலன்னு சொல்றாரு. அவங்க பாடுறத அவர் இறைச்சலா நினைக்கிறாரு. ஏன்? அந்த ஜனங்கள் அவருக்கு பிரியமா நடக்கல, அவர் சொன்ன வழியில நடக்கல, ஆனா அவரை துதித்து பாடுகிறாங்க. அந்த பாடல் ஆண்டவருக்கு இறைச்சல் போல் இருக்குது, அது எரிச்சலை கொண்டு வருகிறது ஆண்டவர். அப்போ நாமளும் எல்லா தவறுகளையும் செய்து ஆண்டவருக்காக ஒரு சில காரியங்கள் நாம செய்கிற பாவத்தை நாம இருக்கிற அடிமைத்தனத்தை விட்டு கொடுக்க முடியாம ஆண்டவருக்காக எல்லா காரியத்தையும் நான் ஆலயத்துல போய் ஆண்டவருக்காக நான் துதித்து பாடுவேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன்னா அதை ஆண்டவர் விரும்பவில்லை. அந்த துதிய அந்த பாடலை ஆண்டவர் இறைச்சலா தான் பார்க்கிறாரே தவிர அதை ஆராதனையா அவர் பார்க்கவில்லை. அப்போ நாம என்ன செய்யணும்? நம்முடைய சுபாவங்கள்ல ஒரு இடத்துல கோவப்படுகிறோமா, அந்த சுபாவத்தை நாம் மாற்ற வேண்டும். இல்ல, நான் கோவப்பட மாட்டேன், இந்த இடத்துல ஆண்டவருக்காக நான் விட்டு கொடுக்குறேன், என் மேல அவன் ரொம்ப கோவப்படுகிறான், எனக்கு விரோதமா அநேக காரியங்களா செய்கிறான், நான் நல்லா இருக்க கூடாதுங்கிறதுக்காக நிறைய காரியங்களை அவன் செய்யறான், ஆனாலும் அந்த இடத்துல நான் அவனுக்கு நல்லது செய்வேன், அவன் மேல நான் அன்பு வைப்பேன் அப்படின்னு நீங்க ஆண்டவருக்காக அந்த இடத்துல உங்க கோபத்தை விட்டு கொடுக்குறீங்க, அந்த இடத்துல உங்க எதிரியின் மேல அன்பு செலுத்துகிறீங்கல்ல, அதுதான் உண்மையுள்ள ஆராதனை. அந்த ஆராதனையை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்படித்தான் நாம நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியும். அப்போ இப்படிப்பட்ட ஆராதனைய, இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் நம்மிடத்துல இருந்து விரும்புகிறார், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இதையெல்லாம் நாம சரி செய்யும் போது ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியும். அப்பொழுது நாம் நம்மை பரிசுத்தமாய் மாற்றிக்கொள்ள முடியும். எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு ஒரு சம்பவத்தை நான் சொல்லலான் இருக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டின் நடுவில இந்திய தேசத்துல ஒரு மிஷினரி அமெரிக்கா தேசத்துல இருந்து இந்திய தேசத்துக்கு கடந்து வருகிறாரு. வெல்ச் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இந்திய தேசத்துக்கு கடந்து வருகிறார். இயேசுங்கிறது யார் அப்படிங்கிறதே அறியாத ஒரு மக்களிடத்துல போய் இயேசுதான் நம்மை ரட்சிக்க வந்தவர், அவர் தான் உண்மையான தேவன் அப்படிங்கிறத மேகாலயால உள்ள ஒரு பழங்குடியின மக்கள் மத்தியில போய் அவர் ஊழியம் செய்கிறார். அந்த கிராமத்துல அநேக மக்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுகிறார். யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அதுல ஒரு குடும்பம், நாக்சேங் அப்படிங்கிற ஒரு மனிதர், அவருடைய குடும்பமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். நான் இயேசுவை சொந்தமா ஏற்றுக்கொள்கிறேன், அவருக்கு பின் செல்ல நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், என் குடும்பத்தை அர்ப்பணிக்கிறேன்னு ஏற்றுக்கொள்கிறார். இவர் ஏற்றுக்கொண்ட உடனே அந்த ஊர்ல உள்ள எல்லா ஜனங்களுக்கும் தெரியுது, நம்மளுடைய இனத்துல இருந்து ஒருவன் அந்நிய தேவனை, அறியாத ஒரு தேவனை அவர் தான் கடவுள்னு ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு தெரிந்த உடனே அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுகிறாரு, எல்லா ஊர் மக்களையும் கூட வைத்து இந்த குடும்பத்தை அவங்க முன்னாடி நிறுத்தி சொல்லுகிறாரு, எப்பா நீ யாரோ ஒருத்தர் சொன்னதின் மூலமாய் ஒருத்தரை கடவுளா ஏற்றுக்கொண்ட, அது நம்மளுடைய இனத்துக்கு விரோதமானது, அதனால நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கையிலிருந்து நீ வெளியில வரணும், இது உண்மையான தெய்வம் இல்லைன்னு சொல்லி நீ அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அதற்கு அந்த நாக்சேங் என்ன சொல்லுகிறார்னா, இல்ல, இயேசுவை நான் தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன், இனி நான் பின்னோக்க மாட்டேன், இயேசுவின் பின்னே நான்
போகணும்னு முடிவெடுத்துட்டேன், இனி நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்லுகிறார். அப்போ அந்த ஊர் தலைவர் சொல்கிறார், இல்லப்பா நீ இப்படி இதுதான் தெய்வம்னு ஏற்றுக்கொண்ட அப்படின்னா நாங்க வேற மாதிரி நாங்க முடிவெடுக்க வேண்டியது இருக்கும், அதனால நீ மாற்றிக்கொள்ளுங்க. இல்ல முடியாது, நான் இயேசுவை ஏத்துக்கிட்டேன், அவருக்கு பின்னாடி தான் போவேன், இதுல இருந்து நான் மாறுறதா இல்லை. அந்த நாக்சேங்குக்கு ஒரு மனைவி, 2 மகன்கள். இந்த குடும்பமா ஏற்றுக்கொண்டதுனால எல்லாரும் ஊர் மக்கள் மத்தியில நிக்கிறாங்க. அப்ப அந்த ஊர் தலைவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஆணையிடுகிறார், அவருடைய 2 மகன்களையும் கொலை செய்ய முடியாது. அவர் கண்ணு முன்னாடியே அம்பு எடுத்து எய்து அவருடைய 2 மகன்களையும் அவருடைய கண்களுக்கு முன்பாக கொலை செய்கிறார். இதை பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த ஊர் தலைவர் திரும்பியும் சொல்றாரு, நீ அவரை கடவுள் தெய்வம்னு ஏதோ ஒரு மனிதன் சொன்னதை வைத்து இயேசுங்கிற ஒருத்தரை தெய்வமா ஏற்றுக்கொண்ட, நீ அதை விட்டு மாற மாட்டேன்னு சொன்ன, ஆனாலும் உன் கண்ணு முன்னாடி இப்போ உன் 2 பிள்ளைங்களும் இறந்து போயிட்டாங்க நீ செய்த ஒரு காரியத்துக்காக. இப்போவாது சொல்லு, நீ உன் நம்பிக்கையிலிருந்து வெளியில வா, இது நம்ம இனத்துக்கு விரோதமானது, இனி நீ பின்பற்ற மாட்டேன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்லுகிறாரு, இல்ல இயேசுவே நான் தெய்வமா ஏற்றுக்கொண்டேன், இனி நான் திரும்பி பார்க்க மாட்டேன், பின்னோக்கி பார்க்க மாட்டேன், நான் அதுலதான் உறுதியா இருப்பேன்னு சொல்லி. உடனே அடுத்ததா அவர் கண் முன்னாடியாக அவருடைய மனைவியையும் என்ன பண்றாங்கன்னா அம்பு எய்து கொலை செய்கிறாங்க. அதையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப திரும்பி அந்த ஊர் தலைவர் சொல்றாரு, இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், உன் ஜீவனை நான் விட்டுறேன், இப்போ சொல்லு, நீ தெய்வமா ஏற்றுக்கொண்டது நம்ம இனத்துக்கு விரோதமானது, நீ அதுல இருந்து வெளியில வா, இல்ல நான் அவரை தெய்வமாய் வணங்க மாட்டேன்னு சொல்லு, நீ விட்டுறேங்கிறாங்க. அப்புறம் அவர் சொல்றாரு, இல்ல உலகம் என் பின்னாடி, சிலுவை என் முன்னாடி, இயேசுதான் தெய்வம் நான் ஏற்றுக்கொண்டேன், நான் பின்னாடி திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஊர் மக்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்னாக அந்த கோக்சேங்கிற அந்த மனிதரையும் நோக்சேங்கிற மனிதரையும் என்ன பண்ணுகிறாங்கன்னா அம்பு எய்து கொலை செய்கிறாங்க. 4 பேரும் மரித்து போனாங்க அந்த இடத்துல. ஆனா என்ன நடந்தது தெரியுமா? அதற்கு பின்னால் அந்த ஊர் மக்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. யாரு இயேசுங்கிற ஒரு மனிதருக்காக கடைசி வரை விட்டு கொடுக்காம இந்த மனுஷன், இல்ல நான் அவரை கடவுளை ஏத்துக்கிட்டேன், நான் இனிமே திரும்பி பார்க்க மாட்டேன், இனி நான் அவருக்காக தான் வாழ்வேன்னு சொல்லி உயிரை இழக்கும் போது, பிள்ளைகள் மனைவியை உயிரிழந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய உயிரும் பொயிரும் தெரிஞ்சும் ஒருத்தன் அப்படி ஒரு தெய்வம்னு ஏற்றுக்கொண்டாங்க. யார் அந்த இயேசுன்னு சொல்லி தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வம் எல்லா மக்களுக்கு இடையில வந்துச்சு. அந்த ஆர்வம் எல்லாருக்குள்ளேயும் வந்த காரணத்தினால ஒவ்வொருத்தரா அந்த கிராமத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு கடைசியில் அந்த ஊர் தலைவர் யார் அவர்களை கொலை செய்தாரோ அந்த ஊர் தலைவரே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த கிராமம் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ முடிவெடுத்தார்கள். அப்போ இந்த நோக்சேங் அப்படிங்கிற அந்த மனிதர் எடுத்த அந்த முடிவு, அவருடைய வைராக்கியம், அவரு ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க, தன்னுடைய ஜீவனையும் விட்டு கொடுக்க முடிவெடுத்ததுனால அன்னைக்கு அந்த கிராமமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ஒரு பெரிய சாட்சியாய் இந்த குடும்பம் மாறுச்சு. அப்போதான் அந்த பாடல், அந்த வெல்ஸ்ங்கிற ஒரு ஊழியக்காரர் இதன் மூலமா தான் அந்த பாடல் எழுதியிருக்கிறாரு. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். உலகம் முழுவதும் இப்போ அநேகர் அந்த பாடல்கள் மூலமா ரட்சிக்கப்படுகிறாங்க. அந்த பாடல் அநேகர் இன்னைக்கு வரைக்கும் பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த பாடல் எப்படி உருவாச்சுன்னா, இந்த நோக்சேங்கிற மனிதர் அவருடைய குடும்பமாய் தன்னை இயேசுவுக்காக விட்டு கொடுத்து, தன்னுடைய ஜீவனை விட்டு கொடுத்ததுனால, ஒரு கிராமமே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எப்படி வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நின்றாரோ அதன் மூலமாய் அந்த பாடல் உருவாச்சு. அப்போ இப்போ உங்களுக்கும் அதை தான் நான் சொல்லுகிறேன், பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா அந்த காரியத்துல உறுதியா இருக்கணும். ஒரு காரியத்துல ரகசியமாய் ஆண்டவருக்காக நாம எந்த காரியத்தை விட்டு கொடுக்கிறோமோ அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அந்த இடத்துல நாம பரிசுத்தமாய் வாழும்போது ஆண்டவரோடு நாம் அந்த வாழ்கிற ஒரு ஐக்கியம், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்க முடியும். அதனால்தான் சொல்லுகிறேன், இந்த நாள்ல நம்மை உருவாக்கின கர்த்தர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னா நாம் எல்லாருடைய பார்வைக்கும் பரிசுத்தமா இருக்கிறது. உலக மனிதர்களுக்கு முன்பாக நம்ம நல்லவர்கள் என்று பெயரெடுக்கிறது அல்ல. தனிமையில, யாரும் அறியாத இடத்துல, யாருக்கும் தெரியாத இடத்துலையும் ஆண்டவருக்காக நிற்பது. எல்லா சூழ்நிலைகளிலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், நம்முடைய தனிமையில நமக்கு ஒரு பாவம் செய்யறதுக்காக நமக்கு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல ஆண்டவருக்காக நாம நின்று, ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து
அந்த பாவத்தை செய்யாமல் ஆண்டவருக்காக நிற்கிற இடம்தான், அந்த இடத்துலதான் நாம் பரிசுத்தமாய் ஆண்டவருடைய கண்கள்ல காணப்படுகிறோம். அதனால இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை உமக்காக விட்டு கொடுப்பேன். நான் உமக்காக இந்த காரியங்கள்ல நான் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன். உமக்காக எனக்கு இந்த சூழ்நிலையில பாவம் செய்கிறதுக்கு இடம் இருந்தாலும் அந்த இடத்துல அதற்கு இடம் கொடுக்காமல் உமக்காக நான் என் இருதயத்தை விட்டு கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியங்கள், நீங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாததாய் இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். அதனால இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமா இருக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தனிமையில, நம்மளுடைய ரகசியமான வேலைகள்ல ஆண்டவருக்காக விட்டு கொடுப்போம். பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நம்முடைய பிரச்சனைகள்ல இருந்து ஒரு விடுதலை கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக, இந்த மகிமையின் நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கின்ற ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றிப்பா. நான் கர்த்தர், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்னு சொன்ன வார்த்தையின்படி இசப்பா நாங்க பரிசுத்தராய் எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும். எப்படி யோசேப்பு தனக்கு பாவம் செய்த சூழ்நிலை கிடைத்த போதிலும் அந்த இடத்துல விலகி ஓடி உமக்கு விட்டு கொடுத்து பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டதுனால எவ்வளவு பெரிய மேன்மை அடைந்தானோ, அப்பொழுது இந்த வேளையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களை விட்டு கொடுக்குறோம்ப்பா. எங்க இருதயத்தை நாங்க விட்டு கொடுக்குறோம். பரிசுத்தமாய் வாழ எங்களை விட்டு கொடுக்குறோம். எங்களுக்கு பாவம் செய்த சூழ்நிலைகள் இருந்தாலும், யாருமே எங்களை குற்றப்படுத்துறதுக்கு இல்லைனாலும் அந்த இடத்துல கர்த்தர் நீர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர். உங்களுக்கு நாங்க உண்மையா இருக்கணும் சார். அந்த இடத்துல நாங்க உமக்காய் அந்த பாவத்தை விட்டு கொடுக்க, உமக்காய் நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யணும். அப்படிப்பட்ட விதத்துல எங்க பரிசுத்தத்தை காத்துக்குள்ள உதவி செய்யணும். அமேன் இசப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்க. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிற வசனத்தின் உண்மை நாங்க தரிசிக்கிறதுக்கு, உண்மை நாங்க நோக்கி பார்க்கிறதுக்கு, உங்க குரலை கேட்கிறதுக்கு, உங்களோடு இடைப்படுகிறதுக்கு அமேன் நாங்க பரிசுத்தமா இருக்க ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களுடைய தனிமையில நாங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளோம்னு சொல்லி அமேன் இசப்பா வாக்கு கொடுக்குறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகள், வேதனைகள் இருந்து ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாச்சு ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.